நீட் தேர்வில் இறந்த கோபிகாவோட அம்மா தான் நான். என் பேர் புவனேஸ்வரி. ஜூலை 11 எங்கள் வீட்டுக்கெல்லாம் பார்க்க வந்திருந்தாங்க. மாணிக் தாக்கூர் சார் அவங்க கூட இருக்க கட்சிக்காரங்க எல்லாமே வந்து ஆறுதல் சொன்னாங்க. இன்றைக்கி எங்கள் சார் வராரு, ராகுல் காந்தி சார் வராரு மீட்டிங்னாங்க. அதுக்காக நாங்கள் வந்தோம். சார் எங்கள் கூடயே உட்காந்து ஒரு 1 ஹவருக்கு மேலே எங்களுடைய மனநிலைமை என்ன, எதனால் இப்படி ஆனாங்க, அவங்க எத்தனை வருஷம் படிக்கிறாங்க, நாங்கள் என்ன பண்ணோம், அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்கன்ற வரைக்கும் டீட்டெயிலாக கேட்டாங்க. எங்களோட நாங்கள் சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு நீட் வேணுமா வேணாமா அப்படிங்கிறதுனால ஏன் வேணாம், என்ன காரணம்னு கேட்டாங்க. எங்களுடைய காரணத்தை நாங்கள் சொல்லியிருக்கோம். எங்களுடைய கோரிக்கைகளை நாங்கள் அவர்கிட்ட சொல்லியிருக்கோம். இது 3rd attempt எழுதிட்டாங்க. 3வது attempt எழுதிட்டு 4வது attempt எழுதுனா தான் 1 மாதத்தில் கேன்சல் பண்ணாங்களா. இது எழுதுனா 4வது attempt. நாலாவது சண்டே அவங்க எழுத வேண்டியது, ஃப்ரைடேவே அவங்க சூசைட் பண்ணிட்டாங்க. அவ்வளோதான். அதனால் எங்களுடைய கோரிக்கைகள் நாங்கள் சார்கிட்ட சொல்ல வந்தோம். லெட்டரில் எழுதி வச்சுருந்தாங்க. என்னால் முடியல, சமாளிக்க முடியல, இது கேன்சல் ஆனது கொஞ்சம் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அதுக்கப்புறம் நானே எழுதுறேன்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க. படிப்பு அவங்க சூஸ் பண்ணது தான். நாங்கள் எங்களால் முடிஞ்ச சப்போர்ட் பண்ணோம். அவங்களோட இதை தாங்கிக்க முடியல. நான் எழுதி தோல்வி அடைஞ்சிட்டா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு லெட்டர் எழுதி வச்சுட்டு அவங்க சூசைட் பண்ணி. ஆமாம், எங்ககிட்ட உங்களுடைய ஒப்பீனியன் என்ன, நீங்கள் எதனால் வேணாங்கிறீங்க, என்ன காரணம்னு கேட்டாங்க. நாங்கள் இந்த சூழ்நிலை இப்படி தான் படிக்க வச்சோம், சின்ன வயசுலேருந்து இப்படி படிக்க வச்சோம் சார், இந்த ரீசனால் அவங்க இதானதுனால எங்களுக்கு அது வேணாம், எங்களுக்கு அது மேலே நம்பிக்கை இல்லாமல் போயிடுச்சு. நாங்கள் நம்பி தான் 1 வருஷம் 2 வருஷம் ரைட்டு 1 வருஷங்கும் போது அவங்க படிப்பில் ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கலாம்னு நாங்கள் விட்டுட்டோம். 2வது வருஷமும் அவங்க ஃபஸ்ட் வருஷம் வந்து +2 எழுதுனாங்க, இதுவும் எழுதுனாங்க. 2வது வருஷம் தனிப்பட்ட முறையில் எழுதுனாங்க, வரல. 3வதுல அவங்க ரொம்ப நம்பிக்கையாக இருந்தாங்க. எழுதிட்டு வந்து எங்ககிட்டே ரொம்ப ஹம்பிளாக ரொம்ப நம்பிக்கையாக சொன்னாங்க, ஓரளவுக்கு மார்க் வந்துடும், நான் எப்படியாவது நான் வந்துடுவேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. ஒரு 10 டேஸ்க்குள்ளே ரீட் ரத்தாயிருச்சு அப்படின்னு சொல்லி இது பண்ணுவோம். மறுபடியும் அவங்க எக்ஸாம்னு ஒன்று அறிவிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து அவங்க படிக்க ஆரம்பித்து அதுக்கப்புறம் தான் அவங்களே ரொம்ப டிப்ரெஷன் ஆகி ரொம்ப இதாகி அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆயிருக்காங்க. நாங்கள் எப்படி இருந்தோம், எங்கள் குடும்ப சூழ்நிலை என்ன, எங்கள் பொண்ணு எதனால் இப்படி ஆனாங்கன்ற வரைக்கும் எங்களோட இதையும் சொல்லி அவர் பொறுமையாக உக்காந்து எங்கள் கூடயே உக்காந்து என்ன எங்கள் கோரிக்கையோ நாங்கள் சொல்லியிருக்கோம். அவரும் எங்களை கேட்டார். இதை தான் நாங்கள் எங்களுக்கு வேணாம் நீட்டுன்னு தான் நாங்கள் சொல்லியிருக்கோம். நாங்கள் வந்து சொந்த ஊர் பார்த்தீங்கன்னா அத்தூர்நிலையில் ஒரு கிராமம். எங்கள் 3 குழந்தைகள் வந்து செயின்ட் லூயிஸ் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் தான் படிச்சுட்டு இருக்காங்க. பெரிய பாப்பா ரோஷினி அங்கே தான் படித்தாங்க. சின்ன இப்போ +2 12ஆம் வகுப்பு படித்து வராங்க. பையன் வந்து ஐசாக் ஜபராஜ் 10th வந்து படிச்சுட்டு இருக்கு. அப்படி இந்த சூழ்நிலை இப்போ 2024ஆம் ஆண்டில் எங்கள் பொண்ணு ரோஷினி என்பவள் வந்து 600க்கு 550 மதிப்பெண்கள் பெற்று நான் ஏழை எளிய மக்களுக்கு நான் சேவை செய்யணும் அப்படின்னு ஒரு டாக்டர் ஆக்கணுன்ட்டு ஒரு சின்ன வயசுலேருந்தே அவள் ஒரு லட்சியம். அந்த லட்சியத்தோடு தான் படித்தாங்க. நான் இவ்வளோ மார்க் எடுக்கிறேன்னு சொன்ன மாதிரி 550 மார்க்கு குறையாமல் எடுத்தாங்க. அந்த மார்க்கை வச்சு எனக்கு கவர்மெண்ட் சீட்டு கிடைக்கான்னு நாங்கள் இல்லைம்மா அது நீட் தேர்வு எழுதுனா தான் முடியும்னாங்க. சரி டாடி நான் எழுதுறேன் அப்படின்னாங்க. ராசிபுரத்தில் அந்த 40 நாள் கோச்சிங் போட்டுவிட்டுங்க. ராசிபுரத்தில் இது சேரும்போது கிட்டத்தட்ட ஒரு அப்போ டெஸ்ட் எழுதும்போது ஒரு 109 மார்க்கு தான் வந்தது. சரி இந்த குறைவான மார்க் ஒன்றும் பண்ண முடியாதுன்ட்டு திரும்ப மறுதேர்வு நீட் கோச்சிங்கை வந்து நான் படிக்கிற 1 இயர் படித்து நான் கண்டிப்பாக நான் எடுத்துருவோம் டாடின்னாங்க. நாமக்கல்லில் பெட்ரம் நீட் சென்டரில் படிச்சுட்டு வந்தாங்க. மகன் நல்லா தரமாக தான் படிச்சுட்டு வந்தாங்க. மாதம் டெஸ்ட் வைக்கும்போது கூட நல்ல மதிப்பெண்கள் பெற்றாங்க. அந்த சூழ்நிலையில் கூட ஒரு 20 நாள் எக்ஸாம் இருக்கும்போது வீட்டுக்கு நல்லா தரமாக படிச்சுட்டு பாப்பார்பட்டியில் அந்த சென்டர் போட்டிருந்தாங்க. மே மாதம் 3ஆம் தேதி எக்ஸாம் எழுதினாங்க. எழுதியதில் பார்த்திங்கன்னா ஆன்சருக்கு பாப்பா செக் பண்ணாங்க, நாங்களும் செக் பண்ணுங்க. 720க்கு 590 மதிப்பெண்கள் பெற்றிருந்தாங்க. போதும்மா கண்டிப்பாக நமக்கு முடிஞ்ச சீட்டு கிடைச்சிடும்ன்ட்டு ஒரு நம்பிக்கையோடு இருந்தாங்க. அந்த சூழ்நிலையில் இருக்கும் பொழுது திடீரென்ட்டு ஒரு வாரம் கழித்து இது மாதிரி ராஜஸ்தானில் வினாத்தில் கசிவு ஏற்பட்டுச்சு, அதனால் எல்லாமே நாங்கள் ரத்து பண்ணுறேன் அப்படின்னு ஒன்றிய அரசு அறிவிக்கப்பட்டது. அந்த சூழ்நிலையில் எங்கள் பொண்ணு ரொம்ப அப்செட் ஆகிட்டான். நீங்கள் அவர்கிட்ட என்ன சொன்னீங்க? அவர் உங்ககிட்ட ஏதாவது பிரச்சனை என்ன பேசினார்? அவர் குழந்தைங்க என்ன மார்க் எடுத்தாங்க, எதனால் இந்த மாதிரி பண்ணிக்கினாங்க, ஏன் இந்த மாதிரி காரணம்னும் போது ஐயா பாப்பா சின்ன வயசுலேருந்தே டாக்டர் ஆகணுன்னு தான் ஒரு லட்சியத்தோடு இருந்தாங்க. அந்த லட்சியத்தை நாங்கள் நிறைவேற்றணுன்றது தான் எங்களோட கடமையாக இருந்தது. நாங்கள் செஞ்சுங்க. 600க்கு 550 மதிப்பெண்கள் பெற்றாங்க. சரி அவ்வளோ மார்க் இப்போ எடுத்து ஏன் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஐயா இப்போ 2 வருஷம் படித்தேன். இது 2வது வருஷம் 1 இயரில் கோச்சிங் சென்டர் படித்து நல்ல மதிப்பெண் பெற்று எக்ஸாம் எல்லாம் எழுதி முடிச்ச பிறகு மறு எக்ஸாம் பண்ணும்போது இது அப்செட் ஆகிட்டாங்க. அப்செட் காரணத்தினால இது மாதிரி தற்கொலை பண்ணிக்கணும். தற்கொலை பண்ணும்போது பார்த்திங்கன்னா யாருமே எங்கள் வீட்டில் இல்லை.
இருந்திருந்தா இந்த மாதிரி எக்ஸாம் மட்டும் இல்லாமல் இருந்தால் இன்றைக்கி என் குழந்தை உயிரோடு இருந்திருக்கும். ஒரு வருஷம் படித்து எழுதுகிறாங்க. நீ ஒரு 20 நாள் ஒரு மாதத்துல எவ்வளோ படித்து எழுத முடியும்? நாமளே சிந்திக்க வேண்டிய சூழ்நிலையே இருக்குங்களா? 1 நேரம் எங்கே இருக்குது, ஒரு மாதம் எங்கே இருக்குது? நீ மறு எக்ஸாம் வைக்கிற அதுதான் வரும்னு என்ன ஒரு நிச்சயம்? என் பாப்பாவை சொல்லுவாங்க, அந்த நீட்ன்றது வந்து கடல் மாதிரி டாடி, இது படிச்சுட்டே தான் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அனும்போது 1 இயர் படிச்சுட்டு மே மாதம் எழுதி முடிச்சுட்டாங்க. முடித்த பிறகு நீ திரும்பவும் ஒரு மாதத்துல வந்து மறு எக்ஸாம் வச்சு அது எப்படி குழந்தைங்க எழுதுவாங்க? எப்படி அவங்க செயல்படுத்த முடியும்? அதுதான் ரொம்ப வேதனையாக இருக்குது. இது உண்டான முயற்சி கண்டிப்பாக ஐயா அவர்கள் எடுக்கிறேன்னு முடிவு எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அவர் நன்றி சார். என் பேர் ராமகிருஷ்ணன்.